மாநில உரிமைக்காக அப்படின்னு சொன்னா திமுக எந்த அளவிற்கு இறங்கி வேலை செய்யும் அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 60s 70s எல்லாம் வந்து அப்ப பிறந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அது அது புரியணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காகவே முதலமைச்சர் இறங்கி வந்து அந்த நகலை எரிச்சிருக்கிறார். இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இதை செய்திருக்கிறாரா? ஒரு பிரிவினைவாதத்தை இது பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாஜக அப்போ மாநிலங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பறிப்பது உங்களுக்கு வந்து பிரிவினையா தெரியலையா? மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காம ஒன்றிய பிஜேபி அரசு மசோதாவை எடுத்துட்டு வர்றது உங்களுக்கு பிரிவினையா தெரியலையா? தென் மாநிலங்களை புறக்கணிக்குது, தென் மாநிலங்கள் தேவையே இல்லைன்னு ஒன்றிய பிஜேபி அரசு நினைக்கிறது பிரிவினைவாதம் இல்லையா? எந்த பாதிப்புமே வராதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி பழனிசாமி, தமிழின துரோகி பழனிசாமி, தமிழ்நாட்டினுடைய துரோகி பழனிசாமி. அதாவது கூவத்தூர் வழியா வந்தா எப்படிங்க வந்து மாநில உரிமையெல்லாம் பேச தெரியும்? அந்த ஆளுக்கு மோடி செய்யறது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை தாங்க கேட்கறேன். சாதாரண மனுஷனா இருந்தா கேட்டலாம், நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியான்னு எக்ஸ் சிஎம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த கேள்வி நான் கேட்கறதா வேணாமா? அசிங்கமா இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? சோறு தான் திங்குறாரா? சூட சொன்னா வேண்டாமா? மாநில உரிமைனா என்னன்னு தெரியுமா? கட்சி பேர்ல அண்ணான்னு வச்சிருக்கீங்களா? அசிங்கமா இல்லையா? அமித்ஷான்னு மாத்திக்கோங்கடா. அசிங்கமா இருக்கு. கட்சியை இந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுட்டு பிஜேபி காலில் போய் விழுந்து நக்கிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு எல்லாம் கோவம் வரவன? எடப்பாடி பழனிசாமி தான் முரட்டு அடிமை, அவனுக்கு அறிவு கிடையாது, சூடு சொரண கிடையாது, மாநிலத்தை வித்தாவது பரவாயில்ல தன்னை காப்பாத்திக்கணும்னு போய் விழுந்துருக்காரு. அந்த கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு அறிவு இல்ல, சூடு சொரண இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க அறிவு இல்லையாங்க? இந்த மசோதா எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை நாடாளுமன்றத்துல பறிக்குங்கிற அடிப்படை அறிவு கூடவா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு? தற்கூரிக்கே புரிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு புரியல. இன்னும் பெரிய இது நான் வந்து உழைத்து வந்தேன், ஊர்ந்து வந்தப்ப உழைத்து வந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இது பாஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு வராங்கன்னா இதற்கு பின்னாடி மிக பெரும் சூழ்ச்சி ஒண்ணு இருக்கு. அது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியுது. இந்த தற்கூரி, அடிமுட்டாள், அடிமை, முரட்டு அடிமை, சங்கி அடிமை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். தொகுதி மறுவரையறை மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு வாக்கெடுப்பு. அதில் குறிப்பாக நேற்றே ஸ்டாலின் அவர்கள் அந்த மசோதாவுடைய நகலை எரித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தை நடத்தினார். ஒரு எச்சரிக்கை வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ்நாடு பொறுமையாக இருக்கிறாரு, நாங்கள் வீதிக்கு போராடுவோம், பழைய திமுகவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறாரு. விஜய் அவர்கள் கூட அந்த மகளிர் மசோதாவை நான் ஒத்துக்கிறோம், ஆனால் தொகுதி அதிகப்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பே ஏற்படுத்தாது, ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட ஒரு தவறான இதை உருவாக்குறாரு, அதாவது நீங்கள் போகிற இடத்துலலாம் கருப்பு கொடி இருக்குன்னாங்க, ஆனால் ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தோல்வி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விதமான விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய பிஜேபி அரசு எடுத்துக்கிட்டு வந்த இந்த மசோதாக்கள், அரசியலமைப்பு திருத்த மசோதாவும் டீலிமிட்டேஷன் மசோதா, இதை மொத்தமாக 3 எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இது மாநில உரிமைக்கு எதிரானது. மிக முக்கியமா தென் மாநிலங்களினுடைய அரசியல் அதிகாரத்திற்கு எதிரானது. அரசியல் அதிகாரத்தையே பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கறதுனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மசோதாவினுடைய நகலை எல்லாம் எரிச்சிருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய குரலாக நம்மளுடைய கோபத்தை முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய, ஒரு அரசினுடைய வேலை என்ன? மக்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது, உரிமையை நிலைநாட்டுவது, வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்குவது. இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறார். மிக கவனமா அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒன்றிய பிஜேபி அரசு இந்த அளவிற்கு ஒரு சர்வாதிகார தனத்தோட மசோதாக்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், எங்களுக்கு பதவியை விட ஆட்சியை விட மாநில உரிமை தான் முக்கியம், அந்த மாநில உரிமையை பாதுகாப்பதற்காக தான் திமுகங்கிற கட்சியே தொடங்கப்பட்டது பேரறிஞர் அண்ணாவால். அப்போ மாநில உரிமைக்காக அப்படின்னு சொன்னா திமுக எந்த அளவிற்கு இறங்கி வேலை செய்யும் அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 60s 70s எல்லாம் அப்ப பிறந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ திமுக உரிமைன்னு வந்துட்டா எப்படி உழைக்கும், எப்படி போராடும் அப்படிங்கிறத இன்னைக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அது புரியணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காகவே முதலமைச்சர் இறங்கி அந்த நகலை எரிச்சிருக்கிறார். இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இதை செய்திருக்கிறாரா? கண்டனம் தெரிவிக்கிறாங்க, போராடுறாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் அது மக்கள் இன்னுமே அரசியல் படுத்தணும், அதனுடைய ஆபத்தை உணரணும். ஏற்புடையதா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது எப்படி இருக்கு? அந்த நகலையே எரிக்கிறது ஒரு பிரிவினைவாதத்தை இது பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாஜக தரப்பு. அப்போ மாநிலங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பறிப்பது உங்களுக்கு பிரிவினையா தெரியலையா?
மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காம ஒன்றிய பிஜேபி அரசு மசோதாவை எடுத்துட்டு வர்றது உங்களுக்கு பிரிவினையா தெரியலையா? தென் மாநிலங்களை புறக்கணிக்குது. தென் மாநிலங்கள் தேவையே இல்லைன்னு ஒன்றிய பிஜேபி அரசு நினைக்கிறது பிரிவினைவாதம் இல்லையா? நீங்க அந்த தென் மாநில மக்களினுடைய கருத்தை கேட்காமலே அந்த அந்த மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய 39 எம்பிக்களை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணாமலேயே, மாநில கட்சிகளை கன்சல்ட் பண்ணாமலே ஒன்றிய பிஜேபி அரசு எடுத்துட்டு வருதுன்னா அப்ப இவங்க மாநிலங்களை மதிக்கலன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த இந்தியாவினுடைய மாநிலங்களை மதிக்கல அப்படின்னா துண்டாடுற பிரிவினைவாத சிந்தனையில பிஜேபிக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அவங்கள தானே நீங்க கேள்வி கேட்கணும். அது எப்படி கன்சல்ட் பண்ணாம வருவ? மசோதாவை 30 நாளைக்கு முன்னாடி வந்து எம்பிஸ்க்கு கொடுத்துருக்கணும். ஆனா நீ 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு 3 நாள் ஸ்பெஷல் செஷன் வைக்கிறியே. அப்ப பிரிவினைவாதம், மாநிலங்களை மதிக்காத, மக்களை மதிக்காத சிந்தனை யாருக்கு இருக்கு? ஒன்றிய பிஜேபி அரசு தானே இருக்கு. இந்த ஆபத்தை உணரச் செய்யணும், மக்களுக்கு இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக திமுக அவங்க எப்படி வந்து உரிமை பாதிக்கப்படும் பொழுது எதிர்ப்பை தெரிவிப்பாங்களோ, போராடுவாங்களோ, அதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாரு. மசோதா நகலை எரிச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளவு நோப்பாலம் வருதுன்னா, எங்களுடைய உரிமையை நீங்க பறிக்கும் போது அப்ப எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு உரிமை இல்லையா? சட்டத்தில் வந்து நகலை எரிப்பதற்கு உரிமை இல்லையா? இடம் இல்லையா? அதுதான் முதலமைச்சர் பண்ணியிருக்கிறாரு. இல்ல எந்த பாதிப்புமே வராதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி பழனிசாமி, தமிழின துரோகி பழனிசாமி, தமிழ்நாட்டினுடைய துரோகி பழனிசாமி. அதாவது கூவத்தூர் வழியா வந்தா எப்படிங்க வந்து மாநில உரிமையெல்லாம் பேச தெரியும் அந்த ஆளுக்கு? அந்த ஆள் என்ன இப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அதிமுக வந்து எம்எல்ஏவா இருந்தார், அமைச்சரா இருந்தார். எப்படி இருந்தார்? இவருடைய கொள்கை பிடிப்பு, இவருடைய உழைப்பை பார்த்தா மக்கள் ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்காகவும் ரெட்டாலைக்காக தான் ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்குங்கிறதுக்காக ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏவோ அமைச்சராகவோ ஆகல. அவர் கூவத்தூர்ல வந்து சட்டத்திற்கு புறம்பான வேலையை பண்ணி அவர் முதலமைச்சர் ஆனார். அப்படி காலில் விழுந்து சட்டத்திற்கு புறம்பான வேலையெல்லாம் செய்து முதலமைச்சர் ஆனதுனால ஒரு முதலமைச்சருடைய பொறுப்பு என்ன, மாநிலத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற அறிவு கூட இல்லாமல் இவரை ஊழல்ல இருந்து காப்பாத்திக்கணும், இவருடைய சம்பந்திய ஊழல்ல இருந்து காப்பாத்தணும், பிள்ளைங்களை ஊழல்ல இருந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகங்கிற கட்சியை போய் அடகு வச்சார். இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அடகு வைக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு அவரு. அமித்ஷா சொல்லிட்டாருல்ல. அமித்ஷா என்ன பெரிய இவரு அவரு? எடப்பாடி இல்ல அயோக்கிய பயலுங்க தானே சார். பிஜேபி ஒன்றிய அரசே அப்படிங்கிறது, பிஜேபி ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமும் அடாவடித்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவங்க சொல்றதை எவ்வளவு நம்புவானா? இவங்க இது வரைக்கும் சொன்னது எது சார் ஒழுங்கா நடந்திருக்கு? கொரோனால எத்தனை பேர் சார் பாதுகாட்டாங்க? வேளாண் விரோத சட்டத்தை எடுத்துட்டு வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சட்டம்னு சொன்னாங்க. சிஏனால யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னாங்க. இந்துக்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க சிஏ சட்டத்தினால. டிமானிட்டைசேஷனால இந்துக்களே பாதிக்கப்பட்டாங்க. ரோட்ல நின்று அவ்வளவு பேர் செத்து போனாங்களே. ஒன்றிய பிஜேபி அரசு சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணாக தான் இருக்குது. பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் நம்மளுக்கான நிதியை தரல, சட்டத்திற்கு புறம்பா செயல்படுறாங்க, இடஒதுக்கீடுக்கு எதிராக செயல்படுறாங்க, நம்மளுடைய தொன்மை நாகரீகத்தை எடுத்துட்டு வந்து அந்த ஆய்வுகளுக்கு எதிராக செயல்படுறாங்க. இதுவரைக்கும் அதாவது எப்படி அண்ணாமலை சொன்ன பொய்கள்னு புக்கு போட்டிருக்கோமோ அதே மாதிரி பிஜேபி மோடி சொன்ன பொய்கள்னே புக்கு இருக்குது. அமித்ஷா என்ன பெரிய யோகியமா அவரு நம்பக்கூடிய தகுதி நம்பும் அளவிற்கு தகுதி மோடிக்கும் அமித்ஷாக்கும் இருக்கா? ஒட்டுமொத்த பிஜேபிக்கும் இருக்கா? அப்ப எடப்பாடி பழனிசாமி அவங்களே சொல்லிட்டாங்க நம்புங்கன்னு சொல்றாரு. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிராக அரசியல் அதிகாரத்தை பறிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முட்டு கொடுக்குறாருன்னா அப்புறம் நல்லா சாதாரண மனுஷன் தான் கேட்கல, சோத்த திங்குறாங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் டபுள் கேம் ஆடுறாரு. ஏங்க அறிவில்லையாங்க? இந்த மசோதா எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை நாடாளுமன்றத்துல பறிக்குங்கிற அடிப்படை அறிவு கூடவா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு? தற்கொலைக்கே புரிஞ்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு புரியல. இன்னும் பெரிய இது நான் வந்து உழைத்து வந்தேன், ஊர்ந்து வந்துட்டு உழைத்து வந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் சார் இந்த மசோதா எந்த அளவிற்கு ஆபத்தானது? அது புரியவே இல்லையா? அந்த புரியாததுனாலதான் வேளாண் விரோத சட்டத்துக்கு ஆதரவு, சிஏக்கு ஆதரவு, டிமானிட்டைசேஷனுக்கு ஆதரவு, எல்லாத்துக்கும் ஆதரவு. ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக எது எடுத்துக்கிட்டு வந்தாலும் ஆதரவு ஆதரவு ஆதரவு. இது என்ன தான் கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவில்லை, சூடு சொரணை எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு எப்படி மக்கள் கிட்ட போய் வந்து ஓட்டு கேட்கிறாரு இவரு? எப்படிங்க வந்து எங்க இந்தி திணிப்பா கேள்வி கேட்க மாட்டாரு, வேலை வாய்ப்பு உரிமை பறிப்பா கேட்க மாட்டாரு, நிதி பறிப்பா கேட்க மாட்டாரு, கல்வி உரிமை பறிப்பா கேட்க மாட்டாரு. இப்ப மாநிலத்தினுடைய அரசியல் அதிகாரத்தையே பறிக்கக்கூடிய ஏற்கனவே 39 இடங்கள் தான் நம்மளுக்கு வந்து நாடாளுமன்றத்துல மக்களவையில இருக்குது. அதை இன்னுமே குறைக்கிற அளவுக்கு மசோதாக்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம கண்டிக்கணுமா இல்லையா? 39 பேர் இருக்கிறதுனாலதான் இதுவே குறைவு. அட்லீஸ்ட் 39 இருக்கிறதுனாலதான் இந்த 2024 எலெக்ஷன்ல ஒன்றிய பிஜேபி அரசுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போனதுனால அவங்க வந்து சர்வாதிகாரத்தோட நிறைவேற்றணுங்கிற சட்டத்தை எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதை மீறியும் அவங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அது மாதிரி தானே அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் பண்ணணும். அப்புறம் நாங்க டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைப்போம். டீலிமிட்டேஷன் கமிட்டி தான் வந்து எத்தனை தொகுதிகள் எந்தெந்த மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும். சரியா? அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டியில யார் யாருப்பா? ஜட்ஜ் இருப்பாராம், ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருப்பாராம், தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாராம். அவர் யாரு? ஞானேஷ்குமார். அவர் எந்த லட்சணத்துல இருக்காரு? தலைமை தேர்தல் ஆணையர் வந்து என்ன பண்ணினாலும் நீங்க போய் கேஸ் போட முடியாதுங்கிற சட்ட விதி மீறி எடுத்துட்டு வந்தது யாரு? பிஜேபி கவர்மெண்ட். சோ அப்படிப்பட்டவரு அதுல இருப்பாராம்.
அப்போ அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி எந்த லட்சணத்துல வேலை செய்யும்? அந்த கமிட்டியை வச்சுக்கிட்டு நான் வந்து சார் இப்போ இந்த மசோதா எடுத்துக்கிட்டு வந்திருக்கு 3 மசோதா எடுத்துட்டு வந்திருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு தெளிவு கிடையாது. நான் என்ன அமித்ஷாவே சொல்லிட்டாரு, வெண்ண அதை நீ சட்டத்துல வைக்க வேண்டியது தானே, மசோதால எழுத வேண்டியது தானே, என்ன கை வலிக்குது அமித்ஷாக்கு? அமித்ஷாவே சொல்லிட்டாரு நம்புங்க எடப்பாடி பழனிசாமி. அதாவது அதான் சொன்ன சாமானியனா தான் அசிங்கமா ஏதாவது கேள்வி கேட்டுறலாம். அப்புறம் நான் வந்து எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைப்போம் மக்கள் கிட்ட போயிட்டு. என்ன கேக்குறேங்க, ஏங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அமித்ஷாவும் மோடியும் சொல்றத யோகேஷ் தானா இருந்தா நீ அந்த மசோதால எழுத வேண்டியது தானே, எழுதல. அப்புறம் நீ எப்படி நம்புற? ஓ, அவன் நீங்க ஹிந்தி படிக்கலன்னா நிதியா கொடுக்க முடியாதுன்னு மிரட்டுறான். எந்த அளவிற்கு நிவாரண நிதியா அவன் கொடுக்கல. சட்ட பாதுகாப்பும் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. இடஒதுக்கீடு ஒழிச்சே தீருவேன்றான். நம்மளுக்கு வர தொழில் வாய்ப்புகளையும் பறிக்கிறான். நிதியையும் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப அவனுக்கு சொல்றதை கேட்பேன்னு சொல்றியே, அந்த அயோக்கியனுக்கு இவன் முட்டை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, ஒன்றிய பிஜேபி அரசு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அயோக்கியத்தனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து முட்டு கொடுப்பாருன்னா அவர் யாரு? இல்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கருப்பு பலூனே காணோம். ஸ்டாலின் வந்து தோல்வி ஜுரத்தால இது போன்ற நடவடிக்கையில ஈடுபடுறாரு. சார் அசிங்கமா இல்லையா சார்? மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாரு. சார் சல்லிப்பாய மாதிரி பேசுறாரு சார் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் இடஒதுக்கீடுங்கிறது 2023 நிறைவேறிடுச்சு. அப்படி உண்மையாவே ஒன்றிய பிஜேபி அரசுக்கு ரொம்ப அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க அப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும்ல. 2024 தேர்தலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும்ல. 543 மக்களவை இடங்கள்ல 181 இடங்கள் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு பிஜேபிக்கு வலிக்குது. நான் சீட்டை ஒசத்திட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் டீலிமிட்டேஷன் மசோதாவை எடுத்துக்கிட்டு வரோம். இவருக்கு பெண்கள் மேல அக்கறையாமா? இந்த அக்கறை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தனியா தெரிஞ்சுச்சாமா? எதை வச்சு பார்த்தாரு? மோடிஜியோட மனசுக்குள்ள பெண்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு ரொம்ப ஆதரவானவர் எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கிறேன், ஒன்றிய பிஜேபி அரசு எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. இப்போ வரைக்கும் மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்றிய பிஜேபி அரசு அதை மறைச்சுக்கிட்டு இருக்குது. அயோக்கியர்களுக்கும் பாலியல் பலாத்காரம் பண்ணவங்களுக்கும் எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்க்குது. அப்ப எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் முட்டு கொடுத்துட்டு வந்து அக்கறை மாதிரி பேசுறாரு. இல்ல ஒரே நாடா நினைங்க, அதாவது தனித்தனி மாநிலமா நினைக்காதீங்க. அப்படி நினைச்சாதான் நாடு வளர்ச்சி அடையும். நீங்க வந்து வேற ஏதாவது வார்த்தை இருக்கா தமிழ்ல அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே கேட்கிறாரு. நல்லா நடிகங்க, நல்லா நடிங்க. நாங்க ஒரே நாடுன்னு நினைச்சதுனாலதான் சொல்றோம். மாநிலங்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்தியாங்கிற நாடே நல்லா இருக்கும். அப்போ மாநிலங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நீ பறிச்சா எப்படி இந்திய நாடு நல்லா இருக்கும்னு நான் கேக்குறேன். என்ன பேசுறாரு? நீ ஏங்க இந்தியான்னு நினைங்க. நீ இந்தியான்னு நினைச்சிருந்தா எப்படிடா ஒரு மாநிலத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு அங்க இருக்கிற நிதியை தூக்கி இன்னொரு மாநிலத்துக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருப்ப? இந்த மாநிலத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை பறிச்சுட்டு எப்படா இன்னொரு மாநிலத்துக்கு நீ கொடுப்ப? நீ எப்படி இந்த மாநில மக்களையே கன்சல்ட் பண்ணாம, இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே கன்சல்ட் பண்ணாம நீ எடுத்துட்டு வந்துட்டு இந்தியா ஒரு நாடுன்னு நினைங்க. இந்தியா ஒரு நாடுங்கிற அக்கறை டேஷ்லாம் எங்களுக்கு இருக்குது. நீ போய் அமெரிக்காவோட யாரையுமே கன்சல்ட் பண்ணாம ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு வந்துட்டியே. அப்போ உனக்கு அக்கறை இருக்குதா இந்தியா மேல? இந்திய விவசாயிகள் மேல உனக்கு அக்கறை இருக்குதா? யாரை கேட்டு அமெரிக்கால போய் நீ யாருக்கும் தெரியாம ஒப்பந்தம் போட்டு வந்த? யாரை கேட்டு ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காம விட்ட? யாரை கேட்டுட்டு நீ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காம விட்ட? இப்ப அதனால தானே பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்ப இந்திய நாட்டு மேல பிரதமர் நரேந்திர மோடிக்கு அக்கறை இருக்குதா? பார்லிமெண்ட் செஷன் நடக்கும் போதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டு இந்திய நாட்டு மேல இவருக்கு அக்கறை இருக்கிறாமா? மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இவர் போய் கண்ட்ரோல் பண்ணாரா? அது வந்து இன்னும் மத கலவரத்தை ஊக்கி வச்சுட்டு தானே இருக்காங்க. இவருக்கு இந்திய நாட்டு மேல அக்கறை இருக்காமா? இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்தணும், மதத்தின் அடிப்படையில் இங்க கலவரத்தை உண்டாக்கணும், ஒரு சமூக மக்களை இங்க வந்து எந்தவித அதிகாரமும் இல்லாதவர்களாக ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இது நாட்டுக்கு எதிரான சிந்தனை இல்லையா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் நாட்டுக்கு எதிரான சிந்தனை இருக்கு, நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிரான சிந்தனை இருக்கு. இவங்க நம்மளுக்கு சொல்லி தராங்களாமா நேஷனலிசம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தேசப்பற்றா என்னன்னு சொல்லிட்டு. டீலிமிட்டேஷன்ங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில இது பண்றாங்க. இப்போ பாதிக்கப்பட போறது மக்கள் தான். இப்போ 850 இதுவோ உயர்த்தணும் அப்படின்னா அப்போ அவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, அவ்வளவு மக்கள் பயனட போறாங்க அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். இதுல மக்களுடைய நலன் இல்லாம சுயமா, அதாவது சுயநலத்தோடு சிந்திக்கிறாங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இல்ல. அதாவது நான் நிஜமா சொல்றேன், நாக்குல விஷத்தை தடவிக்கிட்டு மோடி வந்து பேசுறாரு. அதாவது ஒரு நம்பவே கூடாத பிரிவுகள் இருக்கும்னா அதுல பிரதமர் நரேந்திர மோடியும் இருக்கு. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, அதற்கு தகுந்தா போல மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து நாடாளுமன்றத்தில் நாங்க மக்களவையில நிரூபிக்கணும், அதுக்காக நாங்க இந்த மசோதா எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே உனக்கு அக்கறை இருக்குதா?
உண்மையா மக்கள் தொகை அதிகமாயிருச்சுன்னு கவலைப்படுற, அதுக்கான சீட்ஸ் வந்து கரெக்டா வந்து மக்களவையில வந்து அதிகப்படுத்தணும்னு நீ மக்களுக்காக அக்கறைப்படுற. பேசக்கூடிய எம்பிக்கள் வரணும் இல்லையா? ஆ ஊபி போன்ற பெரிய அததான் கேட்கிறோம். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்க வந்து பேசணும்னு நினைக்கும் பொழுது, எங்கள மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு, நாங்க தேசத்தினுடைய நலன்னு சொல்லிட்டு நாங்க மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு, கல்வியிலயும், வளர்ச்சியிலயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, நெறைய பொருளாதார வளர்ச்சிய குடுப்போம். நாங்க ரூ. 1 டாக்ஸ் கட்டினா எனக்கு மீதி 29 காசு தான் தருவேன். மீதி காச எடுத்துட்டு போய் வேற ஒரு மாநிலத்துக்கு நொட்டுவேன். ஏன்னு கேட்டா, அங்க மக்கள் தொகையை அவங்க கண்ட்ரோல் பண்ணல, வளர்ச்சியில கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனால அவங்களுக்கு குடுப்போம்னு சொல்ற. இப்போ இந்திய ஒன்றியத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்ட தமிழ்நாட்ட வந்து நீ வஞ்சிப்ப. வட மாநிலங்கள் மிக முக்கியமா பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாம இருப்பான். அதனால மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்க பிரதிநிதித்துவத்த குடுக்கணும் அப்படின்னு நீ சொல்றதுக்கு பின்னாடி என்ன சதித்திட்டம் இருக்குன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரதிநிதித்துவம் அங்க இல்ல. ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்த அதிகப்படுத்தணும்னு மோடி நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதித்திட்டம் என்ன அப்படின்னா, அந்த அந்த முதல்ல அழுவறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வடமாநிலங்களில் மிக முக்கியமாக இந்தி பெல்ட், அந்த கவ் பெல்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்தினால், அந்த எண்ணிக்கையே பிஜேபிக்கு போதுமானது சென்டர்ல ஆட்சி அமைப்பதற்கு. அந்த மெஜாரிட்டிய வச்சே ஆட்சிக்கு வந்துரலாம். அந்த மெஜாரிட்டிய வச்சே அவங்களுக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் 2000 மக்களவையில வந்து நிறைவேற்றிக்கலாம். அப்படி மக்களவையில் இந்த மாரி சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினா அவங்க என்ன காலப்போக்குல பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்காரனும் இந்தியப்படி, தமிழ்நாட்டுக்காரனும் சமஸ்கிருதப்படி, தமிழ்நாட்டுக்காரனும் உன்னுடைய ஐடென்டிட்டிய மாத்து, தமிழ்நாட்டுக்காரனும் உன்னோட பண்பாட மாத்திக்கோ, உன் மொழிய மாத்திக்கோ, நீ சாப்பிடுறத மாத்திக்கோ, நீ படிக்கிற கல்விய மாத்திக்கோ, அப்படின்னு நம்மள பின்னுக்கு இழுக்கிறதுக்காக அவன் அந்த வேலைய பண்ணிட்டு இருக்கான். ஒன்றிய பிஜேபி அரசு நினைக்கக்கூடிய எல்லா விதமான சட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு மக்களவையில் பெரும்பான்மை வேணும். அந்த பெரும்பான்மையை இந்தி பெல்ட்ல மட்டும் உருவாக்கிட முடியும். எப்படி? இந்த டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணினா அப்படிங்கிற சதித்திட்டத்தோட அவங்க வந்திருக்கும் போதுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண 3 பில்லையும் வித்ட்ரா பண்ணு. 25 வருஷத்துக்கு நீ எதையும் பண்ணாத. சார் அயோக்கிய வந்து நான் வந்து நல்லது பண்றேன்னு சொன்னா எப்படி சார் நம்ப முடியும்? அதனாலதான் முதலமைச்சர் சொல்றாரு, நீ 3த்தையும் வித்ட்ரா பண்ணு. இருக்கிற 543 சீட்லயே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட குடு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு யோகேசனா தான் பண்ண வேண்டியதானே அது? 2029 தான் இது வராது. 29ல பழைய முறைப்படி தான் தேர்தல் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, 5 மாநில இந்த தேர்தல் நடக்குது, பல்வேறு மாநிலங்கள்ல நடக்குது. இந்த நேரத்துல பாஜக கொண்டு வராங்க, இவ்வளவு எதிர்ப்பு வருது. அப்ப வந்து பாஜக மக்கள் நலன் சார்ந்து எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த திட்டத்தை கொண்டு வராங்கங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இல்லையா? இல்லங்க. மாநில தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. நீ மாநிலங்கள கன்சல்ட் பண்ணாம மசோதாவை எடுத்துட்டு வரணும்னா நீ திருட்டு பையன் தானே? ஏங்க திருடனுக்கு இருட்டுல என்னங்க வேலை? நீ அவசர அவசரமா எதுக்கு எடுத்துட்டு வர? எதுக்கு இந்த பில்ல நீ 30 நாளைக்கு முன்னாடியே மக்களுக்கு வந்து நீ குடுக்கல? அவ்வளவு யோக்கியஸ்தனா இருந்தா, நீ நல்லவனா இருந்தா, நீ ஏன் அதை வெளியிடல? 3 நாளைக்கு முன்னாடி குடுத்துட்டு டிஸ்கஷனுக்கு கூட வந்து 1 நாள் குடுத்துட்டு உடனே வாக்கெடுப்புன்னு ஏன் சொல்றீங்க? நீ அவ்வளவு யோக்கியஸ்தனா இருந்தா அதான் கேக்குறேன். நீ எதிர்ப்பு முக்கியம் இல்ல, மக்கள் நலன் தான் முக்கியம்னு ஏய் பாஜக பாக்குது. மக்கள் நலனா இருந்தா நீ 2023லயே பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறணும்னு அந்த சட்டத்தை நீ 2024 தேர்தலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் பண்ணல? உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா அப்புறம் ஏன் அதை பண்ணலன்னு நான் கேட்கிறேன். இப்ப வந்து மாநில தேர்தல் நடக்கும் பொழுது அவசர அவசரமா நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த மசோதாக்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? அரசியல் திருத்த சட்டம் நிறைவேறாது, மெஜாரிட்டி இல்ல பிஜேபி, அப்புறம் ஏன் எடுத்துட்டு வராங்க? டீலிமிட்டேஷன் கமிட்டி சிம்பிள் மெஜாரிட்டில நிறைவேற்ற முடியும். டீலிமிட்டேஷன் கமிட்டி அரசியலமைப்பு சட்டம் திருத்தமே இல்லைங்கும் போது டீலிமிட்டேஷன் கமிட்டிக்கு என்ன வேலை? ஏன் நீ டீலிமிட்டேஷன் கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அப்ப இந்த 543ல வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதன் மூலியமா நீ வந்து தொகுதியை மறுவரை பண்ணணும். அப்படி மறுவரை பண்ணும் பொழுது பிஜேபிக்கு எங்கெல்லாம் எதிர்ப்பு ஓட்டுகள் குவிந்து இருக்கிறோ அந்த தொகுதிகளை மறுவரையறைன்னு சொல்லிட்டு அதை ஸ்பிளிட் பண்றது. இப்ப ஒரு தொகுதியில 40% ஓட்டு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னா தொகுதி மறுவரைங்கும் போது இந்த 40 வந்து வேற வேற தொகுதியில ஸ்பிளிட் பண்ணிடுறது. அப்ப இவங்களோட எதிர்ப்பு ஓட்டு ஒரு தொகுதியில குறைஞ்சிருமா? இந்த வேலையை செய்வதற்காக மட்டும்தான் பிஜேபி அவசர அவசரமா இந்த மசோதாவை எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. இது பாஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு வராங்கன்னா இதற்கு பின்னாடி மிக பெரும் சூழ்ச்சி ஒண்ணு இருக்கு. அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியுது. இந்த தற்குறி, அடிமுட்டாள், அடிமை, முரட்டு அடிமை, சங்கி அடிமை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய துரோகம். ஏன் ஒரு அரசியல்ல ஒரு முதலமைச்சரா இருந்தேன்னு பீத்திக்கிற, அரசியல்வாதியா இருக்கிற உனக்கு ஒரு மசோதா எதுக்கு எடுத்துக்கிட்டு வராங்க? நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் மக்களவையில அதிகரிக்கணுமா, குறையணுமா? குறைஞ்சா என்ன ஆகும்? ஏன் அதற்கு அதிகரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்த அறிவு கூட இல்ல. எங்க கடைசி 10 வருஷத்துல 20 லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து வரிய உறிஞ்சிருக்குது ஒன்றிய பிஜேபி அரசு. திரும்பி 6 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கு. அதை நம்ம திரும்பி டிமாண்ட் பண்ணி அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி எந்த டிமாண்டும் நீ மக்களவையில வந்து வைக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 39 எம்பி சீட்டையும் குறைக்கணும்னு அவன் சதித்திட்டத்தோட எடுத்துக்கிட்டு வரான். ஆனா
பிஜேபியினுடைய இந்த சதி திட்டத்துக்கு உடந்தையா இருந்துகிட்டே நீ மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்கிற, பிஜேபியை ஆதரிக்கிற, மோடி செய்யறது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை தாங்க கேட்கறேன். சாதாரண மனுஷனா இருந்தா கேட்டலாம், நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியான்னு எக்ஸ் சிஎம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த கேள்வி நான் கேட்கறதா வேணாமா? அசிங்கமா இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? சோறு தான் திங்குறாரா? சூட சொரணை வேண்டாமா? மாநில உரிமைனா என்னன்னு தெரியுமா? கட்சி பேர்ல அண்ணான்னு வச்சிருக்கீங்களா? அசிங்கமா இல்லையா? அமித்ஷான்னு மாத்திக்கோங்கடா. அசிங்கமா இருக்கு. நான் அந்த கட்சியில இருக்கவங்க கேட்கிறேன், எம்ஜிஆர் மேல உங்களுக்கு உண்மையாகவே வந்து நன்றி உணர்ச்சி இருக்குது, அவர் மேல உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஜெயலலிதா மேல உங்களுக்கு ஒரு நன்றி இருக்குது, மதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா கட்சியை இந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுட்டு பிஜேபி கால்ல போய் விழுந்து நக்கிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு எல்லாம் கோவம் வர வேணாம்? எடப்பாடி பழனிசாமி தான் முரட்டு அடிமை, அவனுக்கு அறிவு கிடையாது, சூடு சொரணை கிடையாது, மாநிலத்தை வித்தாவது பரவாயில்ல தன்னை காப்பாத்திக்கணும்னு போய் விழுந்திருக்கிறாரு. அந்த கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு அறிவு இல்ல, சூடு சொரணை இல்ல. எம்ஜிஆரே ஜெயலலிதாவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.